தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் எலுமிச்சையின் வரத்து அதிகரித்துள்ளதால் விலை வீழ்ச்சியடைந்துள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் மகேந்திரனிடம் கேட்கலாம். மகேந்திரன், வணக்கம். சங்கரன் கோவில் பகுதிகளில் எலுமிச்சங்காயின் வரத்து அதிகரித்துள்ளதால் விலை வீழ்ச்சியடைந்திருக்கிறது. இது குறித்து விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் என்ன தெரிவிக்கிறார்கள்? இவற்றை விவரங்கள் என்ன சொல்லுங்க. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் சுற்றுப்பகுதிகளில் உள்ள விவசாயிகள் விளைவிக்கும் எலுமிச்சை பழங்களை சங்கரன்கோவில் எலுமிச்சை மார்க்கெட்டுக்கு கொண்டு வருகின்றனர். இங்கிருந்து மொத்த வியாபாரிகள் வாங்கி தமிழ்நாடு முழுவதும் கேரளாவிற்கும் ஏற்றுமதி செய்கின்றனர். தற்போது குளிர்காலம் என்பதால் எலுமிச்சையின் தேவை குறைந்ததாலும் ஆந்திரா பகுதிகளில் இருந்து தமிழ்நாட்டிற்கு எலுமிச்சை இறக்குமதி செய்யப்படுவதாலும் எலுமிச்சை விலை வீழ்ச்சி அடைந்துள்ளது. வழக்கமாக ஒரு கிலோ ரூபாய் 50 முதல் தரம் வாரியாக 70 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படும். தற்போது வரத்து அதிகமானதால் கிலோ ஒன்றிற்கு 20 ரூபாய் முதல் தரம் வாரியாக 35 வரை விற்பனை செய்யப்படுகிறது. ஆண்டுதோறும் குளிர்காலத்தை பொறுத்தவரையில் எலுமிச்சை பழங்களின் வரத்து குறையும். ஆனால் இந்த ஆண்டு கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது பழங்களின் வரத்து அதிகரித்ததால் விலை வீழ்ச்சி அடைந்துள்ளது என வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி மகேந்திரன். காய் அதிகமான வரவு வருது. இப்போ பனி நேரம், அதனால செலவு கம்மி, வரவு அதிகமான வரவு. ஆந்திரா காய் அதிகமாக வருதுனால நம்ம ஊர் காய்க்கு விலை இல்லாமல் போகுது. ஆந்திரா காய்னா 10 ரூபா 12 ரூபா. இங்கேயும் அந்த அளவுக்கு வேகம் இல்லை, வியாபாரம் கிடையாது. பனினால ரொம்ப செலவு கம்மி. அது விலை கூடுறதுன்னா பிப்ரவரிக்கு மேலே விலை கூடும். இது அங்கே நார்த் சைடுலாம் ஏற்றுமதி இல்லாமல் போச்சு. அப்படி நார்த் சைடு ஏற்றுமதி இருந்தால் விலை கூடும், ஆந்திரா காய் வராது. அவங்க கட்டினமா இங்கே செலவு அதிகமாகும், விலை கிடைக்கும். அதனால ஆந்திராப்போ அதிகமான வரவு வருது. கேரளா எல்லா இடத்துலையும் செலவு கிடையாது. அதனால் வியாபாரங்கள் கம்மி.